ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 31 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம மைடை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஒரு கர்ச்சீஃபை கையில் வச்சுட்டு அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அவரோட அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. அவங்களும் டக்குன்னு அதை அப்படியே மறைக்கிறேன்னு கீழெல்லாம் போட்டு அதை அப்படியே கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இது என் பையனோட தானே, அது ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிபட்டு இருந்தப்ப இதை வச்சு தான் கட்டு போட்டிருந்தோம். அதான் நான் இப்போ க்ளீன் பண்ணி கொண்டு வந்தேன்னு அவங்க சொல்ல, அவங்க அம்மாவும் அப்படியே அவங்க கையை பிடிச்சி, ரொம்ப காலமாக நான் என் பையனை விட்டு பிரிஞ்சிருந்ததுனால அவனை பற்றியும் அவன் கூட இருக்கிறவங்கள பற்றியும் எனக்கு எதுவுமே தெரியாது. நீ தப்பாக நினச்சிக்கலன்னா அந்த விஷயத்தை பற்றிலாம் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு அவங்க கேட்க, என்ன பிரின்சஸ் தான் மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஃபோர்த்து பிரின்ஸோட லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் பிரின்சஸும் நானும் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டவாயை வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பற்றின எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்ல ஆரம்பிக்க, அவங்கள பற்றின பல ரகசியங்களை கூட அவங்க இப்போ அவுத்து விட்டுட்ட மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களும் நம்ம மெய்டுக்கு தேங்க்ஸ் சொல்ல, உனக்கு எப்போ என்ன தேவைப்பட்டாலும் நீ என்கிட்ட கேட்கலாம், நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அவங்க ரூமை தான் காட்டுறாங்க. சில ஹேர்பின்ஸ் எல்லாம் அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இப்போ அங்கே வராரு. பயு, சீக்கிரம் உனக்கும் மேரேஜ் அக்ரிமெண்ட் ஓகே ஆனதோட அப்படியே இருக்கு. சீக்கிரமாகவே உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் என் ஐடென்டிட்டியை மறைச்சு வச்சிருந்தாலும் இப்போவும் நான் தானே அம்மா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கதெல்லாம் அவங்க கேட்க, அப்புறம் என்ன நம்மளும் லைட்டாக குசியாக தான் இருக்காரு. இருந்தாலும் நான் சீக்கிரம் கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு அவரு சொல்ல, நேராக நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஒரு ஹாப்பின்னு அவங்களுக்கு மாட்டி விடுறாரு. இது என் அம்மாவுக்கு சொந்தமானது, ஆனால் இனிமே இது உன்கிட்ட தான் இருக்கணும்னு அவங்க சொன்னாங்கன்னு ஆள் சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றுமே புரியல. மேரேஜ் விஷயத்தை பற்றியும் அவர் அப்படியே பேச ஆரம்பிக்க, இப்போவே நம்ம ஹாப்பியாக தானே இருக்கோம், மேரேஜ்லாம் அவசியமாங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. சிக்கிங் மேன்ஷனுக்கு வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நீ என்னோட பிரின்சஸ், ஆனால் நீ ஒரு தடவை கூட என்ன உன்கிட்ட கூட நெருங்க விட்டதில்லை. என்னை எப்போதுமே அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்க. என் ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட நீ மதிச்சதே இல்லைன்னா ஆள் சொல்ல, அவங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. நம்ம ஹீரோவும் லைட்டாக அமைதியாயிட்டு, நான் உன்னை கட்டாயப்படுத்த நினைக்கல, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப. நம்ம ஹீரோயினும் அன்னைக்கு மலையிலேருந்து விழும்போதும் சரி, பாய்சன் ஃபாரஸ்ட்ல அவங்க மாட்டிட்டு இருந்தப்பையும் சரி, நம்மால் அவர் உயிரை பற்றி கூட கவலைப்படாம அவங்கள காப்பாற்ற நினைச்ச விஷயத்தெல்லாம் அப்படியே நினைச்சு பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் தனியாக உட்காந்து அப்படியே சரக்கு போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இப்போ அங்கே வராங்க. இது கண்டிப்பா வெறும் ஒரு கனவு மட்டும்தான். கனவா இருந்தாலும் நம்ம என்னைக்குமே நம்ம எல்லைகளை மீறக்கூடாது. இருந்தாலும் இந்த ஒரு வாட்டி மீறலாம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு ஓகேன்னு சொல்றாங்க. நம்மால் என்னன்னு கேட்க, மேரேஜுக்கு எனக்கு முழு சம்மதம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் குசியா போயிடுறாரு. அப்புறம் என்ன ஒரே ரொமான்ஸ் தான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. நம்ம மைடும் இப்போ அவங்கள பார்க்க வரேன். நீ ஃப்ரீயா இருந்தீனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சைட்ல அவருக்கு ரொம்பவே விசுவாசமானவங்க நெருக்கமானவங்க பேர்லாம் அவங்க எழுதி வச்சிருக்கத அவங்க கையில கொடுத்து செக் பண்ண சொல்றாங்க. நம்ம மைடும் அப்படியே அந்த பேரெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்க, அதுல அவங்களுக்கு ஆகாத ஒரு பேரும் இருக்கு. அவங்களும் அதை அப்படியே காட்டுறாங்க. நல்ல வேளை நான் அதை சரியா கவனிக்கவே இல்லை. நீ மட்டும் இதை பார்க்கலன்னா பெரிய பிரச்சனையே இருக்கும். இதை ஒரு சின்ன கிஃப்டா வச்சுக்கன்னு சொல்லி அவங்க பேங்க்லயும் கழட்டி அவங்களுக்கு மாட்டி விட, நம்ம மைடும் ஃபர்ஸ்ட் வேணான்னு தான் சொல்றாங்க. இது நான் உனக்கு ஆசையா கொடுக்கறது, நீ கண்டிப்பா வாங்கிக்கணும். அவங்களும் அப்படியே சிரிப்பை போட்டுட்டு இருக்க, என்னமோ ஒண்ணு சரியில்லைங்கிற மாதிரி தான் அப்படியே ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் வெட்டிங் ட்ரெஸ்ல சமைய ரெடி ஆயிடுறாங்க. நம்மளும் இப்ப அப்படியே அங்க வரேன். இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் உனக்கு நல்லா இல்லைன்னா இந்த ட்ரெஸ் இந்த உலகத்துல வேற யாருக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி கேட்க, ரெண்டு பேரும் திரும்ப ரொமான்ஸ் பண்ண ரெடி ஆயிடுறாங்க. நம்ம சீஃப் மேடும் நடத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்ப. இந்த பக்கம் வெட்டிங்கான ஏற்பாடும் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம பைலியும் இப்ப அங்க வர அவரோட ஜூனியர் உள்ள பூந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லா டிஷ்ஷுமே செமையா இருக்கு, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. ஆனா நம்மளுக்கு அது எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படியே தனியா உட்காந்து அவர் ஒரு பக்கம் சோக மியூசிக் வாச்சிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. நம்ம மைடும் அவங்கள பார்க்க வர எல்லா முக்கியமான கெஸ்ட் வந்துட்டாங்களா, அவங்களும் எல்லாரும் வந்துட்டாங்க. மேரேஜுக்கான டைமும் நெருங்கிடுச்சுன்னு சொல்றாங்க. நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் ட்ரெஸ்ல சும்மா வேற லெவல்ல இப்ப அப்படியே அங்க வராங்க. சுத்தி இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. நம்ம டாக்டர் கு தான் முன்ன நின்று அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. அவங்களும் வழக்கம் போல எவனுக்கெல்லாம் தலை வணங்கி அவங்க மேரேஜும் நல்லபடியா முடியுது. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினும் டக்குன்னு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க.
எல்லாரும் நம்ம பிரின்சஸ் வேற லெவல்னு சொல்ல நம்மளும் அப்படியே பல்ல கட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் சரி சரி வாங்க எல்லாரும் பின்னாடி வந்து நெல்லுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க பொக்கையை தூக்கி பறக்க போயிடுறாங்க. நம்ம ஹேனான் அதை கேட்ச் பண்ண அவங்களுக்கு இந்த கல்ச்சரை பத்தி எதுவுமே தெரியல. ஆனா நம்ம ஹீரோயின் அடுத்து உங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, ஹாப்பியா இருங்கன்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அப்படியே சரக்கு பாட்டி தான் ஓடிட்டு இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு தகவல் வருது, ஜியான் சிட்டியோட ஹெட் அங்க வந்திருக்காராம். அதாவது நம்ம ஹேனானோட அப்பா அம்மா. ஆனா அவருக்கு இதை பத்தி எதுவும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் என்னன்னு போய் பாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வாழ்த்துக்கள். என் பொண்ணை நீங்க ஆஃபீஸியலா கல்யாணம் பண்ணிக்கலனாலும் ஆனா அவளும் இனிமே இங்கே தானே இருக்க போறாங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, சீட்டு வைப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கதா சொன்னு அவரு கேட்கிறாரு. அவங்க ரெண்டு பேரோட முகமும் மாறிடுது. ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஜியாங் சிட்டியை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நீங்க தானே மேரேஜ் அலையன்ஸ்க்காக ஆள் அனுப்பி வச்சிருந்தீங்க, இப்ப என்னன்னா இப்படி சொல்றீங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஆனா அவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. என்னது நான் உங்ககிட்ட மேரேஜ் அலையன்ஸ் பேசினா நம்ம ஹீரோயினும் டக்குன்னு பிரின்ஸ் அனுப்பின லெட்டர் இருக்கா, நாங்க அதை பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. ஆனா ஜியாங்கோட லாடு லெட்டர்லாம் எதுவும் இல்லை, வாய் வார்த்தையா தான் சொன்னாங்க. அன்னைக்கு மிலிட்ரி கேம்ப்ல நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும், இருந்தும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்க கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் அன்னைக்கு கேம்ப்ல எதுவுமே நடக்கல, நான் சீட்டுவை என்னோட தங்கச்சி மாதிரி தான் பாக்குறேங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களாலையும் அதுக்கு மேல எதுவுமே பேச முடியல. நம்ம ஹனானும் அவருக்கு சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு நல்லாவே புரியுது, எவனோ ஒருத்தன் கேப்ல பூந்து கெடாவட்ட பார்த்துருக்கான்னு. நம்ம ஹீரோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா இதை பண்ணது யாருங்கிறத கண்டுபிடிச்சி நான் உன்னை உங்க முன்னாடி நிறுத்துற நாள் சொல்ல நம்ம ஜியாங்கோட லாடு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா அப்படி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மாவும் அதை பத்தி அவரை கூப்பிட்டு பேசுறாங்க. கண்டிப்பா இது பண்ணது யாருங்கிறத நீ சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஆகணும், அப்படி இல்லைன்னா அவங்க நாளைக்கு பெருசா ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம். நம்மளும் கண்டிப்பான்னு சொல்ல அவங்களும் இந்த விஷயத்த எந்த பிரச்சனையும் இல்லாம முடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளும் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. சீட்டுவோட அண்ணனும் நீயும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கும் உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிறப்ப நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ஆனா நம்ம ஹீரோ சீக்கிங்க தவிர என் லைஃப்ல வேற எந்த பொண்ணுக்குமே இடம் கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. அவங்களும் பையு நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், பையு நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், அப்பதான் இனிமே யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. சீக்கிங் கூட நான் சொல்றத புரிஞ்சு போன அவங்க சொல்ல நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றாங்க. என் லைஃபை யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க நான் தயாரா இல்ல. அவங்களும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளும் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இப்ப நைட்டும் ஆகுது. நம்ம சீஃப் மெய்டு அவர் அம்மாவோட ரூம்ல இருந்து தான் வெளியே வராங்க. உள்ள இருந்து அழுகிற சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. நம்ம மெய்டும் இப்ப அப்படியே அங்க வராங்க. அவங்க ரொம்பவே பாவம். பிரின்சஸ் என்ன இருந்தாலும் அப்படி பேசிருக்க கூடாது, நீ என்ன உளறிட்டு இருக்க, நீ என்ன உளறிட்டு இருக்க, பிரின்ஸோட மேரேஜ் டேயவே அவங்க ஸ்மைல் பண்ணிருக்காங்க, இதை நினைச்சு அவரு தான் வருத்த பொண்ணுன்னு அவங்க சொல்ல நம்ம மெய்டு சீஃப் மெய்ட் கிட்டேயே மூஞ்ச காட்டிட்டு அவங்க அப்படியே உள்ள போறாங்க. நம்ம பையோட அம்மாவும் அழுதுட்டு இருக்க. ஃபோர்த்து பிரின்சஸும் ஒருத்தர் ரொம்பவே விரும்புறாங்க. அதான் நீங்க அப்படி சொன்னதை அவங்களால ஏத்துக்க முடியல. நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நீங்க அவங்க நல்லதுக்காக தான் சொல்றீங்கிறத அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்கன்னு அவங்க சொல்ல நீ எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க, உன்ன மாதிரி ஊர்த்தி என் பையன் பக்கத்துல இருந்திருந்தா நானும் இப்ப நிம்மதியா இருந்திருப்பேன். அவங்க சொன்னதை கேட்டு நம்ம மைடோ லைட்டா குசியாக இந்த பக்கம் மேரேஜ் லைஃப செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. நம்மால் மேரேஜ் கிஃப்டா அவங்களுக்காக ஒரு புது வீட்டையே ரெடி பண்ணிருக்காரு. அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா அவங்க டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம மெய்டு அவசரமா வந்து அவங்கள பாக்குறாங்க. மேடம் வாங்க உடம்பு சரியில்லை. நம்மளும் என்னாச்சுன்னு சொல்லி போய் பாக்குறாரு. அவங்களும் என்ன மன்னிச்சிடு பையோ, நான் உன் நல்லதுக்காக தான் அப்படி சொன்னேன், என்ன தப்பா நினைக்காதான்னு அவங்க சொல்ல நம்மளும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. அவங்க அப்படியே நம்ம சீக்கியம் கிட்டையும் அனுப்பி கேட்க நம்ம ஹீரோயினும் நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லை, மத்தபடி நான் அதை அப்பவே மறந்துட்டேன்னு சொல்றாங்க. சரி நீங்க அமைதியா ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம மெய்டும் இப்ப அப்படியே உள்ள வராங்க. நான் தான் சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பாங்க, என் பையன் என்ன புரிஞ்சுப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த சீக்விங் அவ மனசுல ஒருவேளை அவ என்ன ஒண்ணுமும் தப்பா நினைச்சிட்டு இருந்தா, அவங்களும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இருந்தாலும் நானும் உங்களுக்காக அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்றாங்க. அவங்க டக்குன்னு உனக்கு பையுவை பிடிச்சிருக்குல்ல. நம்ம மெய்டும் ஒரு செகண்ட் சாக்காயிடுறாங்க. உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது அவனோட கர்ச்சீஃப் அது ஒண்ணுமும் நீ தானே வச்சிருக்க, அவங்களும் மன்னிச்சிருங்கன்னு சொல்ல இதுல தப்பு எதுவும் இல்லை, உன்னையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. நீ என் பையன் கூட இருந்தாதான் நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். அவங்களும் அதை கேட்டு அப்படியே குசியாயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம லீயே தான் காட்டுறாங்க. ஆள் ஒண்ணுமோ நம்ம ஹீரோயினே தான் நினைச்சிட்டு இருக்காரு. அவங்க கூட இருந்த ஞாபகங்கள்லாம் நினைச்சு ஆள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற
இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 31 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோயினோட அம்மா உண்மையிலே யாரு, அவங்க எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க உண்மையான கேரக்டரே இதானா, இல்ல இதுக்கு பின்னாடியும் வேற ஏதாவது சம்பவம் மறைஞ்சிருக்காங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.